தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஏற்கனவே அதற்கான ஆயத்த பணிகளை அந்தந்த அதிகாரிடம் எடுத்து சொல்லி அவருக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் அது வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி அதற்கான மாற்று ஏற்பாடுகளாம். எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தட்டுப்பாடு வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் குறிப்பாக மாணவ செல்வங்கள் சார்ந்தவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சென்னை பல்கலைக்கழகத்தில் அங்கே இருக்கின்ற ஹாஸ்டல் பசங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஊருக்கு கிளம்புங்கிற அளவுக்கான ஒரு நிலைமை வந்துருச்சு என்று சொன்னாலும் இன்றைக்கு நம்முடைய நிர்வாகத்தின் காரணமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல விதத்தில் எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதத்துலையும் இந்த காலை உணவு திட்டமும் மதிய உணவு திட்டமும் நிறுத்தப்படாமல் என்னென்ன செய்யணுமோ அதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். சார் இவங்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் நம்ம பேசும்போதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, இன்றைக்கி வெறுமனே ஒரு 2 நாட்டோட போர் அப்படின்ட்டு இல்லாமல் இதை முன்கூட்டியே அவங்க வந்து தீர்மானிக்காமல் குறிப்பாக போன ஜூன் மாதத்திலேருந்து நடைபெறுகின்ற ஒரு போர் இது. இந்த போர் வரும்பொழுது உங்களுக்கே தெரியும், நடுப்புற நம்முடைய யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரியான மிரட்டல்கள்லாம் விடுத்த போது நம்ம எந்த அளவுக்கு அடிபணிந்து போய்விட்டோம். அதனால தான் நம்முடைய ராகுல் காந்தி ஐயா அவர்கள் சொல்லும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க, நீங்கள் சரண்டர் ஆகாமல் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்க வேண்டும். இன்றைக்கி சைனா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெளியுறவு கொள்கைகள் சார்ந்து அவங்க சரண்டர் ஆகாமல் இருந்தனால தான் இன்னும் ஒரு 200 நாட்களுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த சிலிண்டர்ஸ் அவங்க தேவையான எரிவாயு வந்து அவங்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கூட அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் மிரட்டினார்னா இவர் உடனடியாக அடிபணிஞ்சு போயிடார். ட்ரம்ப் வந்து சரி ஒரு 26 நாட்டுக்கு நீங்கள் வந்து 30 நாளுக்கு நீங்கள் வந்து ரஷ்யாவில் நீங்கள் கச்சா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் சரிங்க அப்படின்ட்டு போகிறாங்க. எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இல்லையே அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய வருத்தம். அதனால தான் எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கிறவங்களாம் பேசும்பொழுது இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஏறத்தாழ 140 கோடி மக்களை கொண்டிருக்கின்ற இந்திய நாடு என்று வரும்போது உங்களுக்கு பலமாக எல்லாரும் இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் சரண்டர் ஆகுறீங்க, அப்போ அதுக்கு என்னென்ன காரணம்லாம் இருந்து விட போகிறது என்று தான் இன்றைக்கி விவாத பொருளாக இருக்கின்றது. கூட்டணி அப்படிங்கிறது வந்து முடிவு செய்து படும்போது தான் வர முடியும். யூகத்தின் அடிப்படையில் எங்களால் வந்து அது பதில் சொல்ல முடியாது. இல்லை அப்படி இல்லையே, இன்றைக்கி நாங்கள் என்னென்ன திட்டங்கள் செய்து கொண்டிருக்கோம் சரி அப்படி பார்த்தாங்கன்னா நீங்கள் ஒன்றிய அரசு ஏதாச்சும் ஒரு தவறு செய்தது என்று சொன்னால் அதை எழுத்து கூட அவங்க எதுக்கு பேச மாட்டேங்கிறாங்க, அது சார்ந்து கூட ஒரு கருத்தை கூட சொல்லாமல் இருக்கிறார்களே. அந்த கருத்தை சொல்லும்போது தானே மக்களோட நம்பிக்கையை உங்களால் பெற முடியும். ஆக நீங்கள் மக்களுக்கான குரலாக இன்றைக்கி பேசிய நம்முடைய தோழர்கள்லாம் பேசுனது மாதிரி ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று சொன்னால் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது தான் யார் களத்தை வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்திருக்க தோழர்கள் நாங்கள் தான் வந்து நிற்கிறோம் நாங்கள். ஆனால் இன்றைக்கே எதையுமே வாயை திறக்காமல் அப்படி சொல்வது என்பது மக்கள் எதையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நிர்வாகிகளை வந்து உத்வேகப்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்பது ஒரு இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கு உண்டு. அதனால தான் உங்களுக்கே தெரியும், ஒரு 10 லட்சம் நிர்வாகிகள் என்று சொல்லும்போது நம்முடைய திருச்சி மாவட்டமே எந்த அளவுக்கு குலுங்கியது என்று தெரியும். இதில் பொதுமக்களையும் அழைத்திருந்தோம் என்று சொன்னால் அது 2 மடங்குக்கு மேலாக அது இருந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு தேர்தல் காலத்தில் நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை எங்களுடைய நிர்வாகிகள் 10 லட்சம் நிர்வாகிகள் சந்திப்பு என்கின்ற விதத்தில் எங்களுடைய நிர்வாகிகள் மூலமாக மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோமே தவிர மக்களை வந்து இன்னலுக்கு ஆளாகக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம். இதுவரைக்கும் இல்லை, கண்டிப்பாக அதற்கான தட்டுப்பாடு வந்தது என்று சொன்னால் அதற்கான ஏறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால தான் முன்கூட்டியே அதற்கான திட்டமிடல் வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தணும். முன்கூட்டியே திட்டமிடல் செய்திருந்தது ஒன்றியால் செய்திருந்தது என்று சொன்னால் இந்த அளவுக்கான ஒரு நிலைமையும் வந்திருக்காது என்று தான் எங்களுடைய கருத்து.